கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 13:7. ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். Pay everyone what you owe him. Taxes to whom taxes are due, revenue to whom revenue is due, respect to whom respect is due, honor to whom honor is due. ஆகையால் அனைவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். தலைவரி செலுத்த வேண்டியோருக்கு தலைவரியையும், சுங்கவரி செலுத்த வேண்டியோருக்கு சுங்கவரியையும் செலுத்துங்கள். அஞ்ச வேண்டியவர்களுக்கு அஞ்சுங்கள், மதிக்க வேண்டியவர்களை மதியுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு விசுவாசியின் சமூக மற்றும் அரசு நிலை துறைகளுக்கான பொறுப்பையும் ஒழுங்கையும் கடமையையும் எடுத்துரைக்கும் வசனம் ஆகும். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இன்றைய தியான வசனம் நமக்கு சொல்லும் முக்கியமான கருத்துக்கள்: முதலாவது, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிதல், obedience to authority. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் அரசாங்கங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் என கூறுகிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுலடிகளார் கூறுவதை இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே ஒரு விசுவாசியாக நாம் நாட்டு அரசியல் அமைப்புக்கு எதிராக இல்லாமல் அரசாங்க அதிகாரங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. இரண்டாவது, பொருளாதார கடமைகள், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வரி, டாக்ஸ் மற்றும் தீர்வை, கஸ்டம்ஸ் ஆர் டியூட்டிஸ். ஒரு குடிமகனாக நாம் அரசு விதித்த வரி அல்லது சுங்க கட்டணங்களை செலுத்த வேண்டும். இது அரசின் பராமரிப்பு மற்றும் மக்கள் நலத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுகிறது. இதை செய்யாதது ஒரு விதத்தில் தேவனின் கட்டளைக்கு எதிராக நடப்பதாக பவுலடிகளார் எச்சரிக்கிறார். மூன்றாவது, மரியாதை மற்றும் பயம், ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உதாரணமாக, காவல்துறை மற்றும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு பயந்து மரியாதையுடன் நடக்க வேண்டும். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்றும் சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அதிகாரிகளுக்கு சமூக மரியாதையை கொடுங்கள். இது தனிநபராகவோ மன்றத்தின் உறுப்பினராகவோ இருக்கலாம். அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, கீழ்ப்படியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில்
அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடம், உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டனர். அதை கேட்ட இயேசு பேதுருவிடம், ஆயினும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்று சொல்வதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அரசாங்க சட்டத்தை புறக்கணிக்கவில்லை. இது அவருடைய கீழ்ப்படியும் மனப்பான்மையை காட்டுகிறது. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் வேண்டும் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை தீத்து 3:1 வாசிக்கிறோம். விசுவாசிகள் எல்லா நல்ல காரியங்களிலும் தங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். அரசு, சமூகம், தேவாலயம், குடும்பம் என்ற எல்லா இடங்களிலும் பொறுப்பு தேவை. இதை ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், விசுவாசிகள் பரலோகத்தை நோக்கி செல்லும் பயணிகள் என்றாலும் தாங்கள் வாழும் தேசத்தில் சீரான குடிமகன்களாக, ஒழுங்கும் ஒப்புதலும் உள்ளவர்களாக, தேவனின் நாமத்திற்கு மகிமை அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பின் நாட்டின் சட்டத்தையும் மதிக்க வேண்டும். கடமையை செய்யும் வாழ்க்கைதான் ஒரு நல்ல சாட்சி ஆகும். எனவே தேவனுக்கு கீழ்ப்படிவோம். அவரே அதிகாரத்தை கொடுப்பவர். அரசாங்கத்திற்கு பயப்படுவோம். அரசுக்கே ஒழுங்கை காக்கும் அதிகாரம் உண்டு. வரிகளை நேர்மையாக செலுத்துவோம், சமூக நலனுக்காக. மரியாதை மற்றும் கனத்தை கொடுப்போம். இதுவே நம் ஒழுக்கத்தின் சாட்சி. சுருக்கமாக சொல்வதானால், ஒழுங்கு மற்றும் மரியாதை என்பது ஒரு விசுவாசியின் அடையாளமாக இருக்க வேண்டும். கடமைகளை தவிர்க்காமல் நேர்மையாக செய்யும்போது நாமும் ஒரு சாட்சியாக விளங்குவோம். நம் செயல்கள் ஊடாகவே இயேசுவை மக்கள் நம்மில் காண்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இன்றே அவர் பாதம் பணிந்து ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக தந்தையே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாக மட்டுமல்லாது நாங்கள் வசிக்கிற நாட்டின் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து நல்ல குடிமக்களாக வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒழுங்கும் நீதியும் உள்ள விசுவாசிகளாக வாழ எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆவிக்குரிய புத்திசாலித்தனத்தையும் தர வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நல்ல குடிமக்களாக, நற்கிரியை செய்வோர்களாகவும், பயப்பட வேண்டியவர்களுக்கு பயந்து, கனமளிக்க வேண்டியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறவர்களாகவும் வாழ எங்களை தயார்படுத்தும் என்று முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.